தந்தை மைந்தர் தூயாவியர் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். குடும்பங்களை இணைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். பரலோக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக எங்களை தெரிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவின் சாயலை உலகத்திற்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்ட தயவை நினைத்து உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக குடும்பங்களுக்குள் நல்லதொரு புரிதலும் விட்டு கொடுத்தலும் மன்னிப்பு தன்மையும் பெருக விசுவாச குடும்பமாய் சான்று பகர திடப்படுத்தும். பரிசுத்த குடும்பமாய் இணைந்து ஆராதித்து ஆவியில் கழிகூற அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 355வது பாடலை பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட மலைகளை பார். 355வது ஞான பாடல். Watch. 3 Samadhi
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 முடிய. அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இது நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக நேசருடன் நான் நடப்பேன் என்கிற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். நடத்திடுவார், காரில் சூழ்ந்திடினும்
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. மத்தேயு நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் தரப்பட்ட கடுமையான ஒரு தெய்வீக எச்சரிக்கை இது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைக்கிறவர். உங்கள் திருமண வாழ்வில் தற்செயலாக சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்படவில்லை. உங்கள் திருமணத்தின் பின்னால் தேவனுடைய கரம் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. எனவே உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோரோ தம்பதியினரின் ஒற்றுமையை உறவை சீர்குலைத்துவிடக் கூடாது. தேவன் இணைத்த புனிதமான திருமண உறவை பிரிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. உங்கள் சுயநலம், கோபம், அடுத்தவரின் தலையீடுகள் உங்கள் திருமண வாழ்வை உடைக்க நீங்கள் இடம் தந்துவிடக்கூடாது. திருமணம் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு தெய்வீக கொண்டாட்டம். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தியின் தலைப்பு திருமணம், ஒன்றிப்பு மற்றும் கூட்டு பங்காண்மையின் கொண்டாட்டம். மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். அநேகருடைய வாழ்க்கையில் திருமண நிகழ்வு மாத்திரம் கொண்டாட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்க்கை கசப்பும் காயமும் கண்ணீரும் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசுவின் நாட்களிலும் இருந்தது. அதற்கு தீர்வாக திருமண வாழ்வை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன சத்தியங்கள் இன்றும் முக்கியமானவை. காயங்களை ஆற்றக்கூடியவை, குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடியவை. திருமண வாழ்வின் கொண்டாட்டம் என்பது கடவுளின் நேர்த்தியான வடிவமைப்பின் கொண்டாட்டம். மத்தேயு 19வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இயேசுவினிடத்தில் வந்த பரிசேயர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை சுட்டிக்காட்டி விவாகரத்து பற்றிய கேள்வியை எழுப்பினார்கள். ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாண காலத்திற்கு செல்லாமல் அதையும் விட பின்னோக்கி பாவமே இல்லாத ஆதி உலகத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார். மனிதர்களின் பலவீனத்திற்கு ஏற்றபடி குறைவுடைய தன்மைகளுக்காக உருவான தற்காலிக சட்டத்திட்டங்களை விட தேவன் ஆதியில் மனிதனுக்காக முன்வைத்த திட்டமே முதன்மையானது, முழுமையானது. கடவுளின் ஆதி வடிவமைப்பிற்கு மனுக்குலம் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவின் எதிர்பார்ப்பாகவும் பதிலாகவும் இருந்தது. ஒரு பூட்டும் சாவியும் வடிவத்திலும் தன்மையிலும் முற்றிலும் வேறானவை, ஆனால் ஒரே நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவை. சாவியானது பூட்டை விட தாழ்ந்தது அல்ல, பூட்டு சாவியை விட உயர்ந்ததும் அல்ல. ரெண்டும் வெவ்வேறான வடிவத்திலும் தன்மையிலும் காணப்பட்டாலும் இணைந்து செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல கணவன் மனைவி வெவ்வேறு குணங்களையும் சுவாபங்களையும் கொண்டிருந்தாலும்
பூட்டு சாவி போல இணைந்து செயல்படுகிற பொழுது அன்பு என்னும் வாசல் திறக்கிறது, சமாதானம் என்னும் கதவு திறக்கிறது, மகிழ்ச்சி என்னும் கதவு திறக்கிறது. மாத்திரமல்ல, தீமையின் கதவை பூட்டவும் முடிகிறது. ஒரு கட்டிட கலைஞர் ஒரு அழகான வீட்டை கட்டுவதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைபடம் வரைந்து தருகிறார். ஆனால் வீட்டை கட்டுபவர் அந்த வரைபடத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் விருப்பப்படி மனம் போல வீட்டை கட்டினால் அந்த வீடு நிலைத்திருக்காது, தகர்ந்து போகும். திருமண வாழ்வு என்பது மாளிகையாக வாழ்வை கட்டி எழுப்புவது. அது இடிந்து போகாமல் அலங்கோலம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் ஆதியிலே கொடுத்த ப்ளூ பிரிண்டின் படி வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு ஆண் ஒரு பெண் என்பது தெய்வீக ஒழுங்கு. இரண்டு உள்ளங்கள் இசைந்து ஒரே உள்ளமாய் ஒரே சரீரமாய் வாழ்வது தேவனுடைய வடிவமைப்பு. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, திருமண வாழ்வை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன இரண்டாவது காரியம் கூடி வாழ்தலின் கொண்டாட்டம். மத்தேயு 19:5 இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பிறந்தது முதல் தாய் தகப்பன் என்ற எல்லை கோட்டிற்குள் இருந்த பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி என்ற ஒரு புதிய எல்லைக்கோட்டை அமைத்து வாழ்க்கையை துவக்க வேண்டும். இது வேத ஒழுங்கு. திருமறை பெற்றோரை வெளியே தள்ளிவிடும்படி சொல்லவில்லை, துரத்தி அடிக்கவோ ஒதுக்கி வைக்கவோ சொல்லவில்லை. பெற்றோரை மதிக்க வேண்டும், பெற்றோருக்குரிய கனத்தை பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். அது தேவ கட்டளை. உபாகமம் 5:16. அதே வேளையில் முன்னுரிமையை வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி கூடி வாழ்வதற்கு பெற்றோர் தடையாக இருந்து விடக்கூடாது. அதுபோல பிள்ளைகளின் பெற்றோர் பாசம் கணவன் மனைவியாக கூடி வாழ்வதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. சங்கீதம் 45:10-11 சொல்லுகிறது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். தங்கள் பெற்றோருக்காக வாழ்க்கை துணையை ஒதுக்கி தள்ளியவர்கள் உண்டு, துன்புறுத்தியவர்கள் உண்டு. அது தவறானது. அதுபோல தங்கள் வாழ்க்கை துணைக்காக பெற்றோரை வெறுத்து ஒதுக்கியவர்களும் உண்டு. இதுவும் தவறானது. கூடி வாழ்வது மகிழ்வானது. 1 கொரிந்தியர் 7:5 சொல்லுகிறது, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஒருமித்து சேர்ந்து நடப்பதற்காக கரம் பிடித்தவர்கள் என் வழி வேறு உன் வழி வேறு என்று ஒருவருக்கொருவர் விட்டு விலகி திருமறைக்கு முரணாக தங்களுக்கு பிடித்தமான வழிகளில் தனியாக பயணிப்பது இன்றைய நவீன கிறிஸ்தவ குடும்பங்களின் தன்மையாக மாறி வருகிறது. இது ஒரு பேராபத்து. ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ. கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஒருமித்து பயணிப்பதை திருமண பந்தத்தை அழகுள்ளதாக்குகிறது.
அர்த்தமுள்ளதாக்குகிறது. பிரசங்கி 4:10 உடனாளியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் உளவாளிகளாக மாறி கணவனிடம் என்ன குறை இருக்கிறது என்று மனைவியும், மனைவியிடம் என்ன குறை இருக்கிறது என்று கணவனும் மாறி மாறி துப்பறியும் நிலை குடும்பங்களுக்குள் இன்று பெருகி வருகிறது. தூக்கிவிடத்தான் உறவு. ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்த, துக்கப்படுத்த அல்ல. ஒருவரை ஒருவர் காரி உமிழ அல்ல திருமண உறவு. ஒருவரை ஒருவர் ஜெப வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தவும், விசுவாச வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தவும், பரிசுத்த வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தவும் தான் திருமண வாழ்வு. பேச்சு துணைக்கு கொடுக்கப்பட்டவள் மனைவி, பேச்சு துணைக்கு கொடுக்கப்பட்டவர் கணவர். பேசினாலே சண்டை வருகிறது என்று பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரே வீட்டிற்குள் நடைப்பெணும் போல் இருப்பவர்கள் ஏராளம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டுதலோ, பாராட்டுதலோ, அனுபவ பகிர்வோ, விசாரிப்போ இல்லாத வெறுமையான குடும்ப வாழ்வை அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்று தெரிவு செய்திருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒலிக்க வேண்டிய மூன்று வார்த்தைகள் உண்டு. நன்றி, மன்னித்து கொள்ளுங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன். கணவன் மனைவி உறவில் மனம் திறந்த பேச்சு அவசியம். ஒருவரை ஒருவர் மனதார பாராட்டுவது அவசியம். மறைமுக பேச்சுகள் தவிர்க்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் நிதி நிலைமை, அலைபேசி பயன்பாடுகளில் முழுமையான வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும். இந்த காரியங்களில் இரகசியங்கள் மறைவு இருக்குமானால் அது சாத்தான் குடும்பத்திற்குள் நுழைய வழிவகுக்கும். திருமண உறவை புதுப்பிக்கும் ஒரு விசேஷித்த கருவிதான் மன்னிப்பு. இன்றைய தினத்தின் கசப்பை அடுத்த நாளுக்கு, அடுத்த மாதத்திற்கு, அடுத்த வருடத்திற்கென்று நீட்டிக்கொண்டு செல்லாதிருங்கள். எபேசியர் 4:26 2 வேறுபட்ட சூழ்நிலைமையில் வளர்ந்த நபர்கள் இணைந்து வாழும்போது தவறுகளும், கருத்து வேறுபாடுகளும், புரிதலின்மையும் ஏற்படுவது இயல்பு. அங்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது. மன்னிப்பின் அளவு என்ன? மத்தேயு 18 சொல்லுகிறது, 7 தரம் வரை மன்னிக்கலாமா என்பது கேள்வி. 70 மடங்கு வரை மன்னிக்க வேண்டும் என்று பதில் தந்தார் ஆண்டவர். கடந்த கால தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டி குத்தி பேசாமல் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். கொலோசையர் 3:13 திருமண வாழ்வில் கசப்புக்கு இடமில்லை. பிலிப்பியர் 4, பிரசங்கி 4:12 திருமண வாழ்வின் உண்மையான எதிரியை அறியாத அநேக தம்பதியினர் தங்கள் உண்மையான எதிரியை எதிர்க்க துணியாமல் கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் எதிரியாக பார்த்து தங்களுக்குள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அது திருமறைக்கு எதிரானது. ஒரே மாம்சமாய் கூடி வாழ்வதே கொண்டாட்டம். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, மாறாத உடன்படிக்கையின் கொண்டாட்டம். மத்தேயு 19:6 இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். திருமணம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக சடங்கு அல்ல. அது கடவுளால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் என்பதை திருமறை உறுதிப்படுத்துகிறது. இன்றைய நவீன உலகம் திருமணத்தை ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக பார்க்கிறது.
ஆனால் வேதாகமம் அதை ஒரு புனிதமான உடன்படிக்கையாக, வாழ்நாள் முழுமைக்குமான கூட்டாண்மையாக நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு 19:5 இணைந்திருத்தல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் புரோஸ்கொல்லோ என்பதாகும். இதனுடைய அர்த்தம் பசையை கொண்டு ஒட்டுவது. பசையை கொண்டு 2 காகிதங்களை ஒட்டிவிட்டு பிரிக்க முயன்றால் 2 காகிதங்களுமே கிழிந்து ஒரு பரிதாபமான நிலையை அடையும். எனவே இசைந்து வாழ்வது அவசியம். குடும்ப வாழ்வில் சோதனைகள் வரலாம், பொருளாதார நெருக்கடிகள் வரலாம், நோயுறும் நிலை வரலாம். எல்லா காலத்திலும் தம்பதியினர் ஒருவரை ஒருவர் கைவிடாமல் பசை போல இசைந்திருக்க வேண்டும். குறைவுள்ள முதிர்ச்சியற்ற ஒரு ஆணும் பெண்ணும் நிறைவான தேவனுடைய கிருபையினால் இணைந்து வாழும் ஒரு அழகான வாழ்க்கை பயணம்தான் திருமண வாழ்க்கை. சவால்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் தேவன் எங்களை இணைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு சவால்களை சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை வளர்க்காமல் தீர்வை தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு திருச்சபையின் மீது காண்பித்த சுயநலமற்ற அன்பை தம்பதியினர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம், 28, 29 வசனங்கள். ஒப்பந்தம் என்பது சுய லாபம் குறையும் போது முறிந்துவிடும். ஆனால் திருமணம் என்பது மாறாத உடன்படிக்கை. எனவே திருமண உடன்படிக்கை மரணம் வரை மாறாதது. பரலோகத்தின் தேவன் மல்கியா 2:14 உன் உடன்படிக்கையின் மனைவி என்று திருமணத்தினுடைய தன்மையை மாறாத உடன்படிக்கையாக சுட்டி காட்டுகிறார். வாழ்க்கை எப்போதும் சீராக இருப்பதில்லை. பலவீனமான நேரங்களில் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் தோழமை அவசியம். கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், வாழ்வின் இறுதி வரை ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, மன்னித்து, விட்டு கொடுத்து இணைந்து வாழ்வதே குடும்ப வாழ்வை கொண்டாட்டமாக மாற்றுகிறது. உங்கள் திருமண வாழ்வில் புயல்களை, போராட்டங்களை சந்திக்கும் போது உங்களை இணைத்த கடவுளிடம் மன்றாடுங்கள். குடும்ப பலிபீடம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இணைந்து வேதம் வாசிப்பது, ஒருவருக்காக ஒருவர் கைகோர்த்து ஜெபிப்பது அவசியம். இணைந்து ஜெபிக்கும் தம்பதியினர் பிரிந்து போவதில்லை. திருமண வாழ்வின் கொண்டாட்டம் என்பது கடவுளின் நேர்த்தியான வடிவமைப்பின் கொண்டாட்டம், கூடி வாழ்தலின் கொண்டாட்டம், மாறாத உடன்படிக்கையின் கொண்டாட்டம். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக கொண்டாட்டமாக அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தார். 79வது ஞான பாடல். காணும்
எங்கள் முக்தியும் மகிழ்ச்சியும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீரங்கள் மேன்மையே. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருமணம் என்கிற தெய்வீக வடிவமைப்பை மனுக்குலத்திற்கு தந்து குடும்பங்களாக இணைத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தம்முடைய அன்பு நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப வாழ்வு தேவனால் இணைக்கப்பட்ட புனிதமான வாழ்வென்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வை கொண்டாட்டமாக்கி கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைமைகளிலே உடைவுகளை சந்தித்து தகர்ந்து போன இருதயத்தோடு யார் யார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு மறுபடியுமாய் கட்டப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கூடி வாழ்தலின் கொண்டாட்டமாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் விட்டு கொடுத்தலும் மன்னிக்கும் தன்மையும் நல்ல உறவும் மனம் திறந்த பேச்சும் நிறைந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக அந்த நல்ல தன்மைகள் பெருக, தெய்வீக மகிழ்ச்சி பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. கசப்புகளும் துரோகங்களும் மாறி போகட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். காயப்பட்ட உள்ளங்கள் ஆண்டவருக்குள்ளாக காயங்கள் ஆறி மறுபடியும் திடப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆரம்பித்த திருமண வாழ்க்கையிலே வந்து சேர்ந்த ஏராளமான பிரச்சனைகளின் மத்தியிலே சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் மறுபடியுமாய் கர்த்தர் விசுவாச பாதையிலே நடக்கத்தக்கதாக திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தெய்வீக உடன்படிக்கையான திருமணத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறதே. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவர் தலைவராக இருந்து குடும்பங்கள் கட்டப்பட தேவனுடைய ஆலோசனைகளை ஒவ்வொருவரும் தேடவும் தேவனுடைய சமூகத்தை நாடவும் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கட்டி எழுப்புகிறதினாலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கத்த குடும்பங்களிலே பெருக பண்ண ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் இந்த நாட்களிலும் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான மோசமான சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி சமாதானம் பெருக தேசங்களுக்கு இடையிலே நல்லுறவு தழைக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசங்களிலும் திறக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விட்டு தூரம் போன ஜனங்கள் மறுபடியுமாய் கர்த்தருடைய கல்வாரி அன்பிற்குள்ளாய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு சபையின் நடுவிலும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான போதனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். விசுவாச குடும்பங்களாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கிற மணவாட்டி சபையாய் கர்த்தருடைய சபை கரை திரையற்றதாக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவதை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாகவும் திருச்சபைக்கு வெளியிலும் கிறிஸ்துவின் நாம மகிமைக்கு ஏதுவாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண ஜெபிக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே முன்னிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தருக்காக முன்வைத்த காலை தொடர்ந்தும் கொண்டு ஓடத்தக்கதாய் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தர் பலப்படுத்துவதை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே விசுவாசத்தின் நிமித்தம் துன்புறுகிறவர்கள், பலவிதமான தீமைகளை சந்திக்கிறவர்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே கர்த்தருடைய கிருபை
ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயர் மற்ற எல்லா போதகர்கள் எல்லா விதமான ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவற்றுடைய பலன்கள் 30, 60, 100 அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேவையில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். உழைக்கிற உழைப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தினுடைய நன்மைகள் பெருகத்தக்கதாய் கடன் பாரங்கள் நீங்கி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டவுமே நோக்கி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம், படிப்பு, திருமண வாழ்க்கை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான எதிர்காலத்தை காண கர்த்தர் தயவு பாராட்டவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களிலும் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கி வேலைகளை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீரே அவர்களை துணை நின்று நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருடைய உழைப்பு, பிரயாசம், தொழில் காரியங்கள், வியாபாரங்கள் எல்லாம் வர்த்திக்க வாய்க்க கர்த்தர் உதவி செய்யும். நல்ல விவசாயத்தில் பலன்களை கர்த்தர் அருளி செய்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று விட்டு நன்மைகளை தேடுகிற ஒவ்வொருடைய பிரயாசங்களிலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்குள்ளாய் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் கைக்கூடி வர கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்திலே ஒரு விசை எங்களையே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.